இந்த டாக்டர் அர்ஜுனா வந்து என்னையும் சகோதரன் வேங்கையும் வந்து போட்டோ படத்தை போட்டு அவருடைய முகநூல்ல அந்த மன்னாரண்டு கூட பாருங்க, கீழே வந்து மன்னாரண்டு கூட எழுத தெரியாத ஒரு பைத்தியர், அது வைத்தியர் என்று சொல்ல வேண்டும், டாக்டர் அர்ஜுனா பைத்தியர், அப்படித்தான் அவர் சொல்ல வேண்டி இருக்கு. இவர் சாவகச்சேரி பிரச்சனையில நல்ல திடகாத்திரமாக ஆரம்பத்தில் செயற்பட்ட போது அவரை முதல்ல வாழ்த்தி விஷ் பண்ணி அவரை என்கரேஜ் பண்ணி வீடியோ போட்டவன் நான். அப்ப இவர் பைத்தியரா மாறின பிறகு அப்ப இவர் வந்து இப்படி பைத்திய வேடம் பல பைத்திய செயல்களை செய்து வருகிறார். இது வைத்தியர் அல்ல, இவர் ஒரு பைத்தியர், அப்படித்தான் சொல்ல வேண்டும். இந்த பைத்தியர் வந்து பாருங்க, மன்னாரண்டு கூட எழுத தெரியாம தன் Facebookல வந்து மன்னார் வைத்தியசாலையினுடைய என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். அதை குறிப்பிட்டு நிறைய விஷயங்களை போட்டு சொல்லுகிறார். வவுனியா வைத்தியசாலையிலும் இதே மாதிரி ஒரு சிசுக்கொலை நடந்தது. அப்போது கூட நான் அங்கே செல்லாமல் விட்டிருந்தேன். இறுதியாக அவை கூட மக்கள் மறக்கும் அளவுக்கு போயிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அப்போது கூட கீழே படத்தில் இருக்கும் நபர் அங்கே சென்று மக்களை குழப்பியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அட பைத்தியரே பைத்தியரே பைத்தியரே, அர்ஜுனா பைத்தியரே. அந்த சகோதரனுக்கு தெரியும், பிரசாந்த் என்கிற அந்த சகோதரனுக்கு தெரியும், அந்த தங்கச்சிக்கு தெரியும். தனி ஒருவனா நான் அதுல நின்று அவங்களோட கூட நின்று இன்றைக்கு நீதிமன்றம் வரைக்கும் இந்த கேஸை கொண்டு போய் நீதிமன்றத்தில் இப்ப வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அட பைத்தியரே, உன்னிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். வவுனியாவில் நீ அதை வந்து எட்டு பார்க்க கூட இல்லை. இன்றைக்கு நீதிமன்றம் வரைக்கும் அந்த வவுனியா கேஸை கொண்டு சென்றது நான் என்று சொல்லி அந்த தம்பி பிரசாந்துக்கு நல்லா தெரியும். அப்ப என் மீது நீ அபாண்டமான குற்றச்சாட்டை தனி ஒருவனா நின்று செஞ்சனா, அதாவது வந்து உனக்கு பைத்தியம் என்று நல்லா தெரியுது. சாரி, சில வார்த்தை பிரியவங்களுக்கு மக்களை பார்க்கிறார்கள், மன்னிச்சு கொள்ளுங்க. என்ற அவருடைய செயற்பாடு அப்படித்தான் இருக்கிறது. மனதை நோகடிக்கிறார்கள். உண்மையா நேர்மையா இருக்கக்கூடிய மனதை இவர் நோகடிக்கிறார்கள். மன உளைச்சலுக்கங்களை ஆளாக்குறார் இவர். நீங்க என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு போங்க, என்ன நீங்க பைத்தியர் தானே, பைத்தியம் தானே. இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அந்த குடும்பத்துக்கு நல்லா தெரியும், பிரசாந்துக்கும் அந்த தங்கச்சிக்கும் நல்லா தெரியும் நான் எவ்வளவு தூரம் கூட நின்று நீதிமன்றம் வரைக்கும் இந்த கேஸை கொண்டு போய் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப நான் நினைக்கிறேன் 2ஆம் மாசம் வழக்கு போல. ஆக நீதிமன்றத்துக்கு இன்னும் சில ரிப்போர்ட்ஸ் கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய நிலவரம் இருக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறபடியால் அதை பற்றி நான் கதைக்கல. நீதிமன்றம் வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்த்தது யாருன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த வவுனியா வைத்தியசாலையில் இதே மாதிரி ஒரு சிசுக்கொலை நடந்து அப்போது கூட நான் அங்கே செல்லாமல் விட்டிருந்தேன். இறுதியாக அவை கூட மக்கள் மறக்கும் அளவுக்கு போயிருக்கிறேன்னு சொல்லி என் மேல ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டை நீங்க சுமத்துறீங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்றீங்க இவ்வாறானவர்களை மக்களே நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றீங்க. நீங்க ஏதாவது இந்த படத்தை போட்டு என்ன மக்கள் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றீங்க. தயவு செய்து பிழையானவர்களை இனம் கண்டு ஒதுக்கி கொள்ளவும் என்று சொல்லி சொல்றீங்க. அப்ப பைத்தியரே, நீங்க வந்து என்னன்னு சொன்னா இன்றைக்கு மரியராஜ், சிந்துவோட கணவர் மரியராஜிட மரணத்துக்கு நீங்க ஒரு காரணம். அவனோட மன உளைச்சலுக்கு நீங்க ஒரு காரணம். தங்கமோ தகரமோ ஒருத்திய கூட்டிக் கொண்டு திரியுறீங்க. அவளுக்கு மரியராஜ் போய் அவளோட தொடர்பு கொள்ள சொல்லி இந்த நீதிமன்றத்துக்கு போடுறக்கூடிய நடவடிக்கையை உங்களோட தங்கமோ தகரமோ உங்களோட சுத்தி திரிய இந்த பைத்தியத்தை கண்டக்ட் பண்ணி விட்டது மரியராஜுக்கு நீங்க. இந்த பைத்தியம் தான் கண்டக்ட் பண்ணி விட்டது. இந்த பைத்தியர் வந்து அவ கண்டக்ட் பண்ணி விட்டு அதை நீதிமன்றத்துக்கே கொண்டு போக இல்லை. அந்த தங்கமோ தங்கத்துக்கு வந்து உங்களோட இருக்கத்தான் டைம் இருக்கு, இதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஆக அவனை அலக்கழிச்சு அங்க போ இங்க போ, தங்கத்திட்ட போ தகரத்திட்ட போ, அதுக்கு போ இதுக்கு போன்னு சொல்லி அவனை அலக்கழிச்சு கடைசியா மன உளைச்சலுக்கு மாலாக்கி அவனோட மரணத்துக்கு நீங்க தான் காரணம். அப்படியாப்பட்ட ஒரு கொலைகாரன் நீங்க, சரிதானே? நீங்களும் ஒரு கொலைக்கு சமனானவர். அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அலக்கழிச்சது நீங்க. ஆக நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், அதான் உண்மை, சரிதானே? உங்களோட பைத்திய விளையாட்டுக்களை உங்களோட வச்சுக்கொள்ளுங்க. இவ்வளவு தூரம் உங்களை நான் சொல்றதை வச்சு நீங்க மேல வழக்கு போடலாம், என்ன சொல்லலாம். பைத்தியர் அர்ஜுனா பைத்தியர். ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு விஷயம். தைரியம் இருந்தா நீங்க லைவ்ல உங்களோட Facebookல லைவ்ல போடுங்க, எந்தையிலையும் போறோம். உங்களுக்கு பின்னால் இருக்க கொஞ்சம் யூடியூப் கம்பெனி இருக்கு தானே, அதெல்லாம் கூப்பிட்டுவாங்க. நேரலையில ஒரு எடிட்டிங் ஒண்ணும் இல்லாம நேருக்கு நேரம் நீங்களும் வாங்க, 2 பேரும் கதைப்போம். நான் சில விஷயங்களை கொண்டு வரேன், உங்கள் மீதான ஃப்ராடுத்தனங்களையும் கொண்டு வரேன். நேரலைக்கு வாங்க. நேரலைக்கு உங்களால வர முடிந்தா, நேரடியா என்னோட விவாதத்துக்கு வர முடிந்தா நீங்க வாங்க பார்க்கலாம். நீ சரியான ஒரு தமிழ் ஆம்பளையா இருந்தா சரியா என்னோட நேரலை விவாதத்துக்கு வாங்க பார்க்கலாம். பைத்தியரே, தைரியம் இருந்தா என்னோட நேரலைக்கு வாங்க. நீங்க உங்களுக்கு சார்பான எந்த வீடியோ, எந்த யூடியூபர்ஸ், எந்த ஊடகத்தையும் கூட்டி வாங்க. நான் நேர வாரன். பைத்தியரோடு நேரலையில் சந்திக்க நான் தயார். தைரியம் இருந்தா, நீ ஒரு தமிழ் மகன், ஆண் மகன் என்று உன்னை கர்வமா சொல்றானே, தைரியம் இருந்தா நேரலைக்கு வாங்க பார்க்கலாம். பைத்தியரே, இது உங்களுக்கான என்னுடைய சேலஞ்ச்.
வாங்க, நிறைய ஆதாரங்களோட வாரன் உங்களோட வண்டவாளத்தை தண்டவாளத்தை ஏத்துறேன். சரிதானே? தைரியம் இருந்தா பைத்தியரே வாங்க. பைத்தியர் அர்ச்சுனா உங்களுக்கானது. இது என்னை பற்றி விமர்சிக்க எந்த ஒரு அருகதையும் இந்த பைத்தியருக்கு இல்லை.